லியோ படத்தோடைய கலெக்ஷனை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன முதல் நாளே 148 கோடி தேட்டரில் கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கடுத்து 4 நாட்களில் 405 கோடியும், அடுத்து மொத்த வசூலாக இந்த ஒரு படம் 600 கோடி பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த ஒரு படத்தோட ப்ரொடியூசரான லலித்குமார் வந்து சொல்லியிருந்தார்ல. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு படத்தோட தேட்டரிக்கல் கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 160 கோடி அந்த மணிக்கு தான் வந்து இருக்குது. அப்போ எப்படி 600 கோடின்னு சொன்னீங்க அந்த மணிக்கு வந்து கேட்கறதுக்கு இந்த ஒரு படத்தோட நான் தேட்டரிக்கல் ரைட்ஸ், அதாவது சேட்டிலைட் ரைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 123 கோடிக்கும், அதே மணிக்கு இந்த ஒரு படத்தோடைய ஆடி ரைட்ஸ் 24 கோடிக்கும், இதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு படம் 404 கோடி 56 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது தெரியாம அனில் குஞ்சான்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் தான் தளபதியோடைய மிகப்பெரிய சாதனை, இதை யாராலையுமே பீட் பண்ண முடியாது அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மணிக்கு வடை கலெக்ஷனை வச்சு தான் விஜய் அவர்கள் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா வந்து நிதர்சனமான உண்மை. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபா இருக்கும். ஸோ லியோ படத்தை விட கோட் படம் ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ அந்த கலெக்ஷன்லாம் வெளிலே சொல்ல முடியாது. கோட் படம் 100 கோடி அடிச்சதான்னு கூட தெரியல. இதுல கெரியரின் உச்சம் வேற கத்திட்டு தெரியலாம். இவெல்லாம் சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நடிகர் தான் நம்ம விஜய் அவர்கள். அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். இது தெரியாம மாநாள்ல நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன நடக்க போன்னு தெரியல. பட் ஆனால் அவன் பேசினதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது. நன்றி, வணக்கம்.